என்னங்க ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு. ஏன் இருக்க கூடாதா? எந்த நேரமும் காய்ச்சி மூச்சுன்னு சண்டை போட்டு கண்ணீர் விடணுமா? ஹலோ, ஒரு பேச்சு கேட்டா உடனே ஓவரா சீன போடாதீங்க. நானும் ஒரு பேச்சுக்கு தான் செல்லம் சொன்னேன். மனுஷனுக்கு குஷி வர்றதுக்கு ஏதேதோ காரணம் இருக்கு. அவ்வளவு ஏன் இப்ப எனக்கு ஒன்ன பார்த்தாலும் தான் குஷி வருது. கையெடுங்க. ஏன் என்ன பார்த்தா கூட தானே இழுக்கிறீங்க? அப்ப சாருக்கு வேற யார பார்த்தா குஷி ஆகுமா? போங்க. ஏய் அர்ச்சனா, என்ன அர்ச்சனா, இன்னைக்கு புதன்கிழமைன்னு சொன்னா நீ செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி கோச்சுப்பியா? எங்க சொல்லி பாருங்கன்னு சொல்லி சண்டைக்கு வந்துருவ போல இருக்கே. ஒரு பேச்சுக்கு சொன்ன அர்ச்சனா. மனுஷனோட ஜாலி மூட காலி பண்ணாத. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதுல ஜாலியும் இருக்கு, சங்கடமும் இருக்கு. ஒவ்வொன்னா சொல்லு. நானும் வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கேன், கேப்போம். இந்த வீட்ல மறுபடியும் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. என்னது? எனக்கு இன்னொரு கல்யாணமா? ஹாய், இங்க கிட்ட வாங்கல. பரவாயில்ல. என்ன என்ன இன்னைக்கு ஒரு டைப்பா பேசுறீங்க? என்ன ஓடுது உங்க மனசுல? பிச்சு போடுவேன் பிச்சு. வலிக்குதுடி, கையறி. அப்புறம் என்ன? சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னா. நான் சொல்லுவேன் அதே மாதிரி. சரி சரி, ஒன்னும் சொல்ல வேணாம். ஏதோ ஜாலி சங்கடம்னு சொன்னியே, சொல்லு. கல்யாணம் உங்க தங்கச்சி பார்வதிக்கு. அவளுக்கா? அவ இப்பதானே படிக்கிறா. ஊர்ல உங்க பாட்டி இருக்காங்கல்ல, அதான் உங்க அப்பாவை பெத்த அம்மா. அவங்க ஒரு மாப்பிள்ளை பாத்துருக்காங்களாம். இந்த ஊர்ல தான் மாப்பிள்ளை இருக்காங்கன்னு சொல்லி உங்க அண்ணனை போய் விசாரிச்சு வர சொல்லி உங்க அம்மா சொல்லிருக்காங்க. என்ன பேச்சு இது? உங்க பாட்டி, உங்க அம்மா, உங்க அண்ணன், உங்க தங்கச்சின்னு. ஏன் இவங்கெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லையா? இருக்கு, அது ஓரமா. சரி, சொல்ல வரது கேளுங்க. அது சொல்லிட்டு இருக்கும் போது உங்க அண்ணன் சந்தியாவை பயங்கரமா கலாச்சிட்டாரு. அவளுக்கு முகம் அப்படியே சுருங்கி போச்சு. இதுதான் அந்த ஜாலியான சம்பவம், கரெக்டா? அதேதான். அப்படின்னா அந்த சங்கடமான சம்பவம் எது? பார்வதி கல்யாணம் தான். அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அதுல உனக்கு என்ன சங்கடம்? ஐயோ, கல்யாணம்னா ஓசிலியா நடக்கும்? மண்டபம், சாப்பாடு, நகை நட்டு, அது இதுன்னு லட்சக்கணக்குல செலவாகும். அந்த செலவெல்லாம் யாரு தருவா? எப்படி இருந்தாலும் அது நம்மளையும் உங்க அண்ணனையும் தான் தர சொல்லுவாங்க. எக்கச்சக்கமா செலவாக போகுது. ஏய் ஆமால, எப்படியும் ஒரு 2-3 லட்சம் கேட்பாங்கல்ல. என்னதான் பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லு. மொத்தத்துல எனக்கு பணம் கையை விட்டு போக கூடாது. இப்ப இப்படி சொல்லிட்டு அப்புறம் என் தங்கச்சிக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வா அப்படின்னு சொல்லி பணத்தை வாரி இறக்க மாட்டீங்களே? ஏய், நான் கடைஞ்செடுத்த கஞ்சன்னு தெரிஞ்சுமே நீ இப்படி பேசுறியே. எப்படி இருந்தாலும் உங்க அம்மா கேட்கறதா செய்வாங்க. அதனால நம்ம இப்போத்துல இருந்தே தலைக்கு மேல கடன் இருக்கு, வியாபாரம் ரொம்ப டல்லு, எல்லாம் நஷ்டம்னு பஞ்சப்பாட்டு பாட ஆரம்பிச்சிடணும். இவங்களே பாவம், எப்படி கேக்குறதுன்னு அவங்களுக்கே தோணணும். அப்படி நடந்துக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான் அர்ச்சனா. அதே போல பண்ணிர வேண்டியதா? எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுலதான் ஒரு நல்லவன் இருக்கானே, சரவண. முந்திக்கிட்டு எல்லாத்துக்கும் எடுத்து நீட்டிடுவான். நாம சைலண்டா இருந்தாலே போதும். வெறும் பேச்சாலாம இதெல்லாம் செஞ்சு காட்டுங்க. பணத்தை விட்டுறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ, அதையா போட்டீங்க? அது துவைச்சது இன்னும் காயாம லைட்டா ஈரமா இருக்குங்க. அது பரவாயில்லைங்க, ரொம்ப ஈரமாலாம் ஒன்றும் இல்லை. அதுவா கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும். ஏங்க எதுக்குங்க அது? இது பாருங்க, அயன் பண்ணி ரெடியா இருக்கு. அதை கட்டிட்டு இதை போட்டுக்கோங்க. பரவாயில்லைங்க, போட்டது போட்டாச்சு. அதை இதுக்கு கழட்டிக்கிட்டு இதை எடுத்துட்டு போய் வைங்க, அப்புறம் போட்டுக்கலாம். ஏங்க, பார்வதிக்கு மாப்பிள்ளை பாக்குற விஷயமா தானே போறீங்க? பாட்டி பார்த்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நல்ல இடமா தான் இருக்கும். இருந்தாலும் பார்வதி நல்லா படிச்சிருக்கா. அவளுக்கு ஒரே ஒரு டிகிரி சர்டிபிகேட் கிடைச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சர்டிபிகேட்னால வாழ்க்கையில என்ன பெருசா மாறிட போகுது? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? வாழ்க்கையில நாம எந்த சூழ்நிலையிலயும் யார் தயவையும் எதிர்பார்க்காம வாழ படிப்பு தாங்க உதவும். அதுவும் ஒரு பொண்ணுக்கு படிப்பை விட பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் பரிசு வாங்கினப்போ படிப்பு தான் கேடையோன்னு
உங்களுக்கு இந்த கேடயத்தை கொடுத்திருக்காங்கன்னு நீங்க கூட சொன்னீங்களே. சொன்னேன், சில பேரோட வாழ்க்கையில் அது சரியா கூட இருக்கலாம். நான் படிக்கல, ஆனா யார் உதவியும் எதிர்பார்க்காம உழைச்சு சொந்த காலம் நிக்க தானே செய்யறேன். படிப்பில்லாம பணம் சம்பாதிக்கலாம், ஆனா அந்த பணத்தை பாதுகாக்க படிப்பும் கூட இருந்தா 2 மடங்கு வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியான பொருளை மாத்த முடியும்னு நம்ம வீட்ல யாருக்குமே தெரியல. அன்னைக்கு அதை மாத்தினதுனால 150 ரூபாய் சேவ் ஆச்சுல்ல. நான் யாரையும் குறை சொல்லல, அனுபவத்தோட படிப்போ இருந்தா கூடுதல் பலம்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாப்பிள்ளை படிச்சிருக்காரான்னு நல்லா விசாரிங்க. அவரும் படிச்சிருந்தா பார்வதியோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க என்கிட்ட ஏமாந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் என் தங்கச்சிக்கு வராம நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி பேசுறீங்க? நான் என்ன அப்படி நினைச்சா சொல்றேன்? நீங்க என்ன நினைச்சு சொன்னாலும் சரி, நீங்க இவ்வளவு தூரம் படிச்சுட்டு காலேஜில் பரிசெல்லாம் வாங்கிட்டு என்ன மாதிரி ஒரு படிக்காத தற்கொலையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அந்த வகையில் உங்களுக்கு நல்ல மனசு தாங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். நான் என்னைக்காச்சும் நீங்க படிக்கல, நான் படிச்சிருக்கேன்னு கம்பேர் பண்ணி பேசிருக்கேனா? ஏங்க, என் ஃப்ரெண்ட் அனிதா 1000 வாட்டிக்கு மேல இதை பத்தி சொல்லிருப்பா. ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட படிப்பை பார்க்காத, அவரோட நல்ல மனசை பாருன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒத்துக்கிறேன், கல்யாணமாயி வந்த புதுசுல ஐயோ இவரு படிக்கலையேன்னு சின்ன ஏமாற்றம் எனக்குள்ள இருந்துச்சுதான். ஆனா நாள் ஆக ஆக உங்க நல்ல மனசை பார்த்து அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. இப்பெல்லாம் அந்த எண்ணம் கூட எனக்கு வர்றதில்ல. ஆனா நீங்க இப்படி பேசுறீங்க. இப்ப கொஞ்ச நாளா நீங்க நடந்துக்கிறதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். ஒருவேளை என்ன அறியாம நான் ஏதாவது அந்த மாதிரி நடந்துகிட்டேனாலும் சொல்லுங்க. அதுக்கு நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இப்படி மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். அப்புறம் ஏன் சந்தியா விவாகரத்து வரைக்கும் போனீங்க? அந்த பக்கம் அதை செஞ்சுட்டு இந்த பக்கம் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? சரவணா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடா. இதோ வரமா. என்னங்க? எங்க அவரு? ஏங்க, மாப்பிள்ளை வீட்டு அட்ரஸ், போன் நம்பரு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கல்ல? எடுத்து வச்சிருக்கேன் சிவகாமி. மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி தகவலும் சொல்லியாச்சு. சரி சரி. சரவணா வந்துட்டியா? கிளம்பலாமாப்பா? கிளம்பலாமா? டேய் சரவணா, போகும்போது கடையில இருந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். வெறும் கையோட போக வேண்டாம்ல. ஏங்க, நீங்க தான் இத பேசுறீங்களா? ஆச்சரியமா இருக்குங்க. பரவாயில்லையே. பொண்ணுக்கு கல்யாண பேச்சு எடுத்தது உங்க அப்பாவுக்கு எவ்வளவு பொறுப்பு வந்துருச்சு பாரு சரவணா. எனக்கு பொறுப்பு எல்லாம் நிறைய இருக்கு சிவகாமி. நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறியே, அதான் இப்ப நான் ஜாலியா இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா மனுஷனுக்கு அப்புறம் என்ன கவலை இருக்கு சொல்லு? டேய், இவருக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. ஏங்க, ஒரு டீ சூடா குடிக்கிறீங்களா? சும்மா நின்னு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சிவகாமி, வாங்க கிளம்பலாம். ஐயோ, சரிங்க சரிங்க. அர்ச்சனா, நாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். அதுக்குள்ள சமையல முடிச்சு வச்சிரு, சரியா? நாங்க வந்து பசிக்குதுன்னு சொல்லும் போது அதை செய்யல இதை செய்யலன்னு சொல்லாத, சரியா? சரிங்க, செஞ்சுட்டு. அப்ப சரி. மயிலுங்க கடைக்கு போயிருக்காத்த. ஓ சரி, பார்த்து எல்லா வேலையும் முடிச்சு வைங்க, நாங்க கிளம்புறோம். வா சரவணா, போலாங்க. வாங்க. அயன் பண்றதுலாம் ஒரு வேலையா? இவ்வளவுக்கு மட்டும் ஈஸி வேலை. நான் மட்டும் அடுப்புல கிடந்து வேகணுமா? இன்னைக்கு சமையல இவ தலையில கட்டிட வேண்டியதான். சந்தியா, அயன் பண்ணிட்டு இருக்கியா? மாப்பிள்ளை வீட பாக்குறதுக்காக அத்தை கிளம்பிட்டாங்க. கல்யாணம் மட்டும் முடிவாயிடுச்சுன்னா
வேலைக்கு மேல வேலைன்னு நம்மள பெண்ட நிமித்திடுவாங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா நாம தானே வேலை செய்யணும். இப்போ உனக்கு என்ன வேணும் அர்ச்சனா? வீட்ல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு 2 வார்த்தை பேசலான்னு வந்தா இப்படி வெடுக்குன்னு பேசுறியே. அவங்க இப்ப விசாரிக்க தானே போயிருக்காங்க. அதுக்குள்ள எதுக்கு அர்ச்சனா இப்படி அப்படின்னு கற்பனை பண்ணி பேசுற? அவங்க பார்க்கணும், மாப்பிள்ளையை பிடிக்கணும், அதே போல அவங்களுக்கு பார்வதியை பிடிக்கணும், ஜாதகம் பொருத்தம், இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. நீ எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? பதட்டப்படுறனா? நானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இப்பவே நான் உன்னை உஷார் பண்ணணும்னு வந்தேன், அவ்வளவுதான். கல்யாண விஷயம் முடிவான உடனே நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும் தான் சொல்ல வந்தேன். அதுக்கு என்ன, வரும்போது பாத்துக்கலாம். நீ இப்படி தனியா கடந்து அயன் பண்ணிட்டு இருக்க சந்தியா, என்கிட்ட நீ ஹெல்ப் கேட்க வேண்டியதானே? இது ஒன்றும் பெரிய வேலை இல்லையா அர்ச்சனா? தேவைப்படும் போது நானே கேக்குறேன். கேட்கணும், ஏன்னா நானும் உன்ன மாதிரிலாம் தயங்க மாட்டேன். இப்ப கூட அவரும் அத்தை கூட போயிட்டாரா, நான் கொஞ்சம் அவசரமா கடைக்கு போக வேண்டியது இருக்கு. அதனால சாம்பார் மட்டும் நீ வச்சிரு, பருப்புலாம் கூட வச்சிட்டேன். பயப்படாதே, சாம்பார் ரொம்ப ஈஸி தான். காயெல்லாம் வேக போடு, வெந்த உடனே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நறுக்கிக்கோ. காய் வெந்ததும் புளிய கரைச்சு ஊத்து. அது கொதிச்சதும் சாம்பார் பொடி, பெருங்காய பொடி, அதுவும் நல்லா கொதிச்சதும் அரைச்சு வச்ச தேங்காய போட்டு, அதுவும் கொதிச்சதும் இந்த பருப்புல அத கடைஞ்சு ஊத்திட்டு தாளிச்சிரு. மறக்காம உப்பு போட்டுரு. அவ்வளவுதான். நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அர்ச்சனா ஒரு நிமிஷம், எனக்கு நீ சொன்ன எதுவும் மனசுல ஏறல. அதெல்லாம் ஏறி இருக்கும் சந்தியா, நல்ல தோண்டி துருவி பாரு. நீ வைக்க போற சாம்பார்ல இந்த வீடே மணக்க போகுது. இவ என்ன சமையல்ல மாட்டி விட்டுட்டு போறா? ஷோ, இப்ப நான் எப்படி சாம்பார் வைப்பேன்? சார், யாரு சார்? யார் வேணும்? சரவணன் இல்லையம்மா, அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். ஓ, அவரு வெளியில போயிருக்காரே. என்ன விஷயம் சார்? சார் வாங்க சார், வாங்க வாங்க. என்ன நீ நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க சார், உள்ள வாங்க வாங்க. கடைக்கு வந்தேன், ஒருத்தரையும் காணா. எங்க போனீங்க? டெலிவரி பண்ண போயிருந்தோம் சார், அதான் இல்ல. ம், என்ன நீ பாக்குறீங்க? சாருக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க. கடையில இருந்து ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா சார்? இல்ல இல்ல வேண்டாம், நானே கொண்டு வரேன். வந்திருக்கிறது யாருன்னு தெரியலையே. சக்கரை பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரி தான் இருக்கு. இவங்க யாரு? இவங்களை இது வரைக்கும் இந்த வீட்டுல பார்த்ததே இல்லையே. சார் இவங்களத்தான் சரவணன் கல்யாணம் பண்ணிருக்காரு, சந்தியா அண்ணி. ஓ அப்படியா? அப்போ லிஸ்ட் இவங்க கிட்டே கொடுத்துடலாம்ல? கொடுங்க கொடுங்க, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிமா. இந்தாங்க, தேவையான ஸ்வீட் லிஸ்ட் இதுல இருக்கு, பாருங்க. லட்டு 10 கிலோ, ஜிலேபி 15 கிலோ, பூந்தி 15 கிலோ, அல்வா 5 கிலோ, பால்கோவா 10 கிலோ, மைசூர் பாக்கு 10 கிலோ. ஏதோ பெரிய இடத்து கல்யாணமா இருக்கும் போல இருக்கு. இவ்வளோ பெரிய ஆர்டர் இருந்தா சக்கரை பதட்டமா இருக்கானா? அட்வான்ஸை வாங்கிட்டு லிஸ்டோட சேர்த்து அவரை வந்த உடனே கொடுத்துடலாம். தம்பி சார், சரவணன் கிட்ட இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு கவரையும் சேர்த்து அனுப்ப சொன்னேன்னு சொல்லு. கவரா? ஆமாண்டா, கவர் தான். நீ உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, அவருக்கு புரியும். அப்ப நான் கிளம்புறேன். சார், ஃபங்க்ஷன் எப்போ எங்கன்னு சொல்லவே இல்லையே. டெலிவரி அட்ரஸும் நீங்க கொடுக்கல. நான் ஒன்றும் ஸ்வீட் ஆர்டர் கொடுக்க வரல, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன். இதெல்லாம் வழக்கமான கவனிப்பு தான். உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க, சொல்லுவாரு. சார், கவனிப்புனா லஞ்சமா சார்? அண்ணி, நீ சும்மா இரு சக்கரை. சொல்லுங்க, லஞ்சம் தானே? உங்ககிட்ட எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்க வீட்டுக்கார் வந்ததும் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க, அவர் பார்த்துப்பாரு. நீங்க வந்துட்டு போனீங்கன்னு சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா வராது. நீங்க போட்டு கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற ஸ்வீட்ஸோட விலை கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வந்துடும் போல இருக்கே. 5,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வேணா போங்க. ஸ்வீட் டெலிவரி பண்ணும்போது மீதி வாங்கிக்கிறேன். ஓசில எல்லாம் கொடுக்க முடியாது. யார்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரியுதாமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
சார் கோவப்படாதீங்க சார். நான் அண்ணங்கிட்ட சொல்றேன் சார். டேய் சக்கர, நீ ஏன்டா பயப்படுற? நாம நேர்மையா தரமான பொருளை தான் விக்கிறோம். இப்படி வெக்கமே இல்லாம கவனிங்கன்னு பிச்சை எடுக்கிறவங்கள பார்த்து நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டெஸ்ட் பண்றதுக்கு ஸ்வீட் சாம்பிள் அனுப்புனா மட்டும் போதும். இந்த லிஸ்ட்டை தூக்கி குப்பையில போடு. ஓ, சாம்பிள் அனுப்புவீங்களா? சர்டிபிகேட்டை நான் தான் கொடுக்கணும். அங்க வருவீங்கல்ல, அப்ப என்ன மீறி எப்படி சர்டிபிகேட் வாங்குறீங்கன்னு பாக்குறேன். எப்படி கடை நடத்துறீங்கன்னு பாக்குறேன். பிச்சை எடுக்கிறது நானா இல்ல எடுக்க போறது நீங்களான்னு பாத்துறேன். என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க? அவர் எவ்வளவு கோவமா போறாரு. என்ன பண்ணுவாரோ? நம்ம பொருள் தரமா இருக்கிற வரைக்கும் அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆட்களுக்கு பயந்து அவங்க கேக்குறத கொடுக்க ஆரம்பிச்சுதான் இந்த நிலைமையில வந்து நிக்குது. நீ போய் முதல்ல சாம்பிள் அனுப்ப ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க நீ. நம்ம மாப்பிள்ளை வீட்டை போய் பார்த்துட்டு வந்துட்டோன்னு அம்மாக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும் சிவகாமி. ஆமாங்க, நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே நாம சொல்லிட்டாதான் நல்லது. ஆ, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருந்தாங்க. இதெல்லாம் வழக்கமான கவனிப்பு தான். உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க, சொல்லுவாரு. நீங்க வந்துட்டு போனீங்கன்னு சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா வராது. நீங்க ஏங்க முடியாதுன்னு சொன்னீங்க? தொழில் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அவர் சொல்றத கேட்டுட்டு லிஸ்ட் வாங்கி வச்சுட்டு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? தேவையில்லாத பிரச்சனை இது. என்னங்க பேசுறீங்க? லஞ்சம் கொடுத்து கடன் நடத்துறது தப்பு இல்லையா? அதுக்கு என்ன இப்ப அவசியம் வந்துச்சு சொல்லுங்க? இங்க கடன் நடத்துற எல்லாருமே அப்படிதாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வருஷா வருஷம் நடக்கிற விஷயம்தான். இத்தனை வருஷமா தொழில் செய்யறோம், எங்களுக்கு தெரியாதா? நீங்க வீரப்பா முடியாதுன்னு சொல்லி பேசி அனுப்பிட்டீங்க. என்ன ஆக போதோ? ஐயோ, அதுவும் என்னென்ன பேச்செல்லாம் இவ பேசினாலும் தெரியலையே. இவ படிச்சது எல்லாம் மொத்தமா பேசியிருப்பா. ஐயோ, கொஞ்ச நேரம் நம்ம வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இப்படி பண்ணி வச்சிருக்காளே. அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆள் கேட்டது லஞ்சம். அந்த லஞ்சத்தையும் அவ்வளவு திமிரா ஏதோ கொடுத்த கடனை திருப்பி கேட்கிற மாதிரி கேட்டாரு. இந்த திமிர எங்க இருந்து வந்துச்சு? இத்தனை வருஷமா நீங்க யாரும் கேட்ட கேள்வி இல்லாம அள்ளி கொடுக்கறதுனாலதான் வருஷா வருஷம் நீங்க எல்லாரும் கொடுக்கறதுனால இதெல்லாம் சரின்னு ஆயிடாது. நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. சட்டப்படி நியாயப்படி என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன். நீங்க இந்த சாம்பிளை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. எதுவும் ஆகாது. ஏங்க நீங்க நியாயத்தையும் சட்டத்தையும் பேசுறீங்க, நான் நடைமுறை என்னவோ அதை பேசிட்டு இருக்கேன். இந்த பேச்செல்லாம் நம்ம கோர்ட்ல எடுத்துட்டு போய் பேசலாம். கடைசியில கடன் நடத்த போறது நாம தானுங்க. நீங்க சொல்றபடி லஞ்சம் கொடுக்காம இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா நாம சரியா நடந்துக்கிட்டோன்ற திருப்தி நமக்கு இருக்கும். ஆனா நம்ம கடை இருக்காது. அவன் கடுப்பாகி கடையை பூட்டி சீல் வச்சுட்டு போயிடுவான். அப்புறம் லோன்னு நாய் மாதிரி அலையணும். நஷ்டம் நமக்கு தான். அப்புறம் குடும்பத்தோட மொத்தமா நடுத்தெருவுல தான் நிக்கணும். தப்பு பண்ற அவனை போய் நீங்க பெரிய ஆள் மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நாம எதுக்குங்க லஞ்சம் கொடுக்கணும்? நியாயமா நேர்மையா நாம கடையை நடத்துறோம். தரமான பொருளை வச்சுதான் ஸ்வீட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறோம். அப்புறம் எதுக்கு அவருக்கு லஞ்சம்? அவங்க லஞ்சம் வாங்கி தப்பு செய்யறாங்கன்னா நாம லஞ்சம் கொடுத்து தப்பு செய்யறோம்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையா? இதெல்லாம் விதாண்டவாதம். இது என்ன 1000-500 முதல் போட்டு செய்யறதா? இல்ல தெருக்கடையா? இங்க இல்லைன்னா அங்கன்னு இடம் மாத்துறதுக்கு ஒரு இடத்துல நிலைய கடையை வச்சு நடத்திட்டு வரோம். இதுல கடுமையான போட்டி வேற. ஏதோ ஒண்ணுன்னு கடையை இழுத்து மூடிட்டாங்கன்னா எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அதை பத்தியெல்லாம் தான் யோசிக்கவே மாட்டீங்களே. உங்களுக்கு எங்க அந்த கவலையெல்லாம்? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? இதே போல ஒரு ரவுடி நம்ம மார்க்கெட்டே மிரட்டிக்கிட்டு இருந்தான்.
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் தொல்லைய மொத்தமா ஒழிக்கலீங்களா? அதே போலதான் இந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். நீங்க நம்பிக்கையோட போங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவனுக்கு கொடுக்கிற லஞ்சம் உங்க நேர்மையையும் உங்க உழைப்பையும் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. அது எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. இப்படிலாம் யோசிச்சா ஊருக்குள்ள யாரும் தொழில் பண்ண முடியாது. போன வருஷம் மாரிமுத்து என்ன கடைக்காரரு இதே போல ஏதோ வாய் துடுக்கா பேசி கடைக்கு சீல் வச்சு 4 மாசம் ஆச்சு கடையை திறந்து. பிசினஸும் போச்சு, கஸ்டமரும் போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவருக்கு பாதி திண்டாட்டம் தான். எதுவும் தெரியாம சும்மா ஏதாச்சும் பேசாதீங்க. இல்லங்க, நீங்க யார் என்ன சொன்னாலுமே நான் இதை ஏத்துக்க மாட்டேன். எப்படி பார்த்தாலும் சட்டத்தை நாம மீறவே கூடாது. அது தப்பு. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த சாம்பிள் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அவரு நேர்மையா நடந்துக்கலன்னா அந்த ஆபீசர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட், ஸ்டேஷனு, கோர்ட்டுன்னு போறது உங்களுக்கு வேணா பழக்கமா இருக்கலாம். இந்த வீட்டுல அதெல்லாம் பழக்கம் இல்ல. இங்க பாரு சரவணா, நீ மூத்தவன், நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. என்னதான் படிச்சிருந்தாலும் பொண்டாட்டியை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இல்லைன்னா எதுவும் சரிப்பட்டு வராது. என்னங்க, எனக்காக ஏன் மேல நம்பிக்கை வச்சு நீங்க போய் இதை கொடுத்துட்டு வாங்க. அவரு என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு பிறகு நடக்கிறத பார்த்துப்போம். ம்.